ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆஸ்ட்ரிச் கதை பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, ஆஸ்ட்ரிச் தீக்கோழி. நம்ம கதையில் இவங்க தான் ஹீரோ. இவங்களோட பேர் ஆலிவ். இவங்க என்ன பண்ணுறாங்க, மித்த மித்த பறவைங்கள மாதிரி நம்ம கலர்ஃபுல்லாக இல்லையே, நம்மளால் பறக்க முடியலையேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஆனால் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்குங்கிறது இவங்களுக்கு புரியல. என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் அந்த ஜங்கிளில் நம்ம காட்டில் ரேஸ் வைக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க எல்லா அனிமல்ஸும். அப்போ எல்லோரும் கலர்ஃபுல்லாக ரிப்பன் வச்சுட்டு அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அப்படி எல்லா அனிமல்ஸும் ரெடியாகி வராங்க. அப்போ ஆஸ்ட்ரிச்க்கு நம்ம போகலாமா வேணாமான்னு ஒரே குழப்பம். ஆனால் எல்லா பேர்ட்ஸ் வந்துருச்சு, எல்லா பறவைங்களும் வந்தது. ஸ்பேரோ, பீகாக், ஈகிள் எல்லா பறவையும் வந்துருச்சு, எல்லா அனிமல்ஸும் வந்துருச்சு. அவங்க பயங்கர ஹாப்பியாக இருக்கும்போது ஆஸ்ட்ரிச் சரி ஓகே நாமளும் போய் ஜாயின் பண்ணலான்னு கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு ஜாலியாக கிளம்பிடுச்சு. அப்போ ரேஸில் ஜாயின் பண்ணும்போது நம்மளால தான் சூப்பராக ஓடும் இல்லையா, ஃபாஸ்ட்டாக ஓடும்போது அந்த ரேஸில் ஆல்மோஸ்ட் வின் ஆயிடுச்சு. அது வின் ஆகிறத பார்த்துட்டு எல்லாருக்கும் ஹாப்பி. அப்போ நம்ம ஆர்டிஸ்ட் மங்கி எடுத்து கலரை எடுத்து ஏய் சூப்பர்யா அப்படின்னு சொல்லிட்டு மேலே மேலே போட்டுகிட்டே வந்தது. அதில் என்ன ஆயிடுச்சு, நம்ம ஆஸ்ட்ரிச் நம்ம ஆலிவில் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அந்த ஆலிவுக்கே பயங்கர ஆச்சரியம், நம்ம இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது ஃபினிஷிங் லைனையும் டச் பண்ணிடுச்சு. எல்லாரும் நீ ரெயின்போ ரன்னர் ஆகிட்ட அப்படின்னு சொன்னாங்க. இப்போது நம்ம ஆஸ்ட்ரிச் கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, நம்ம ட்ரை பண்ணுறதே ஃபஸ்ட்டு வெற்றி தான். அதனால் நம்மளால் முடியுமா முடியாதான்னு பார்க்காம இந்த ஆஸ்ட்ரிச் மாதிரி ட்ரை பண்ணணும். இப்போ தான் நம்ம கலர்ஃபுல்லாக வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முடியும். பிடிச்சிருக்கா உங்களுக்கு கதை? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.